வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் விகாஸ். இன்றைய காணொலியாக சேந்தாங்குளம் புனித அந்தோணியார் ஆலய வேஸ்பர் ஆராதனை காண உள்ளீர்கள். காணொலிக்குள் செல்வதற்கு முன்பு ஒரு சிறு வேண்டுகோள். இதுவரை என் யூடியூப் சேனல் விகாஸ் குலசிங்கம் என்ற தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து என் தளம் வளர உதவுங்கள். இந்த அழகான இடத்தை பாருங்கள். இங்கு நடக்கும் திருவிழாவை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த அலங்காரங்கள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கின்றன. நல்லது, வாருங்கள், நற்கருணை ஆசி பெற்று புனித அந்தோணியார் அருள் பெற்று மகிழ்வோம். இதோ புனித அந்தோணியார் சிலை, இங்கு வந்து ஆசீர்வாதம் பெறலாம். அருள் நிறைந்த இடம் இது. அனைவரும் வந்து பாருங்கள். நற்கருணை ஆசி பெற்று புனித அந்தோணியார் அருளால் மகிழ்வோம். மதுகலங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, தவறான மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அத்தியந்த மகிமையுள்ள பல்லோக பூலோக ராஜேஸ்வரியான மாதாவே, உம்முடைய எதிர்காலத்தை நாங்கள் நமஸ்கரித்து இந்த சிவமாலை தியானத்தை உமக்கு பாதகாணிக்கு அழைத்து தாயே கையை திருப்பாரணத்திலே கைகளிலே இதிலே நாங்கள் தியானித்து காரணமாகவும் பல்லோத்திலே மோளையும் கண்டு கழித்திருக்கவும் சுவாமி கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், 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 சுவாமி கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம். எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். அற்புதராம் புனித அந்தோணியாரின் திருவிழா நாட்களில் இறுதி நாளாகிய இன்று நற்கருணை ஆண்டவருக்கு விழா எடுக்க ஒன்று கூடியுள்ளோம். நிலை வாழ்வு அளிக்க கல்வாரியின் மலையில் இரத்தம் சிந்திய தெய்வீக உணவு என்னும் கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். நற்கருணை என்பது நமது கிறிஸ்தவ வாழ்விற்கு ஊற்றும் உச்சமுமாய் விளங்குகின்றது. இந்த தேவ நற்கருணை தான் நமது கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்வின் உயிர் நாடியாக இருந்து ஆன்மாவிற்கு ஊட்டத்தையும் பலத்தையும் தந்து ஆன்ம தாகத்தையும் பசியையும் போக்குகின்றது. நம் ஆண்டவர் இயேசு அப்பத்தின் சாயலில் உயிருடன் இருந்து நம்மோடு உறவாடி
தெய்வீக உணவாய் விளங்குகின்றார். அவரது அளவு கடந்த அன்பு, இரக்கம், கருணை, மன்னிப்பு, அமைதி ஆகியன நற்கருணை பிரசன்னம் மூலம் எமக்கு தெய்வீக விருந்தாய் அமைகின்றது. ஆண்டவருடைய நம் வாழ்வின் நிம்மதி, ஆண்டவர் நமக்கு காட்டும் அன்பு நற்கருணை, இது எமக்கு தெய்வீக உணவாக புடமிடப்பட்டுள்ளது. உன்னத கல்வாரி பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி, எங்களுடைய பாதுகாவலராகிய புனித அந்தோணியாருக்கு விழா எடுப்பதற்கு ஆயத்த நாளின் இறுதி நாளாகிய இன்று நற்கருணைக்கு விழா எடுக்கின்ற வேளைகளிலே நற்கருணை எங்களுடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமாக இருக்கின்றது. நிலை வாழ்வு அளிக்க கல்வாரியில் தன்னை பலியாக்கிய அருமருந்து தெய்வீக விருந்து என்று சொல்லி நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற வேளைகளிலே எங்களுக்கு ஊற்றத்தையும் உச்சத்தையும் தருகின்றதாக நற்கருணை அமைந்திருக்கின்ற வேளைகளிலே இந்த நற்கருணை பகிர்வின் ஒற்றுமையின் ஒன்றிப்பின் அடையாளமாகவும் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே நற்கருணை மத்தியிலே நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்களாக இது எங்களுக்கு எவ்வாறு சக்தியையும் வலுவையும் தந்து நாங்கள் நிறைவோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றதோ, எனவே அவற்றிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ இந்த பலியிலே இணைந்து செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய தகுதியற்ற தன்மைகளுக்காக இறைவனிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் முந்தியே உண்டு விடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாக இருக்க, வேறு சிலர் குடிவரியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன செய்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கும் அந்த இரவில் அப்பத்தை உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 51 தொடக்கம் 58 வரை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு
அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதியை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதியை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் உம்மை காத்து வாழ்வளிப்பதாக. எனது சதையுண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் உலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னாகின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள்.
உறவாடுகின்ற, என் வாழ்வோடு கலந்து உறவாடுகின்ற நேரம். எல்லாம் நான், எல்லாம் இயேசு, எல்லாம் இந்த அப்பத்தின் வல்லமையின் சாயம், எல்லாம் இயேசுவே என்ற உயிருள்ள பிரசனம் இருக்கிற நான் இயேசுவை மட்டும் உற்று நோக்கி பார்ப்போம். இயேசு மட்டும் என்னோடு பேச விடுவோம். புனிதமான நேரத்திலே இந்த சிறிய நேரப்பொழுதை, ஒரு அரை மணி நேரப்பொழுதை இயேசுவுக்காக மட்டும் கொடுக்க முடியும் என்ற ஒவ்வொரு பிள்ளையும் இயேசுவின் நாமத்தை கூவி அழைத்து மன்றாடுவோம். ஒரு அரை மணி நேரம் இயேசுவோடு உறவாடுவோம். இது அந்தோனியாருடைய பெருவிழாவில்லை, மாறாக இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டவர் அந்தோனியார். அந்த ஒப்பற்ற பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு முன்பாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிடும் சபமே மேலானது. ஆகவே இந்த மேன்மையான உயிருள்ள இயேசுவின் பிரசன்னத்திலே இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொரு இயலுமானவர்கள் முழந்தால் படியிடுவோம், இயலாதவர்கள் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நாங்கள் இயேசுவை, நற்கருணை ஆண்டவரை நாங்கள் ஆராதனை செய்வோம். இந்த இயேசுவோடு சிறு நேரப்பொழுதை பயணிப்போம். உன் கவலைகள், உன் கஷ்டங்கள், உன்னுடைய எல்லா விதமான துன்பங்கள், கவலைகள் எல்லாம் ஒரு புறம் வைத்து விடுவோம். அல்லது இந்த இயேசுவின் நாமத்திலே அவற்றை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். இவன் யார் என்னோடு பேசுவதில்லை, இயேசு உன்னோடு பேசுகின்றார் என்ற அந்த உயிருள்ள விசுவாசத்தை மட்டும் நமக்குள் வளர்த்துக் கொள்வோம். இயேசு என்னோடு பேசுகின்றார் என்ற அந்த உயிருள்ள விசுவாசத்தை மட்டும் எடுத்துக் கொள்வோம். இப்பொழுது இயேசுவை நாங்கள் ஆராதனை செய்வோம். ஆராய்ச்சி எடுத்து ஆண்டவருடைய இல்லாத பொருளாதெல்லாம் பேசலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் என்னுடைய வார்த்தையின் நாமம் இயேசுவை பற்றி அறிவிப்பதே என்னுடைய மேலான, இயேசுவை அறிவிப்பதே என்னுடைய மேலான படை. இதற்காக நான் படைக்கப்பட்டேன், இதற்காக நான் என் அபிஷேகத்தை பெற்றேன், இதற்காக நான் உருவாக்கப்பட்டேன் என்று நான் சொல்வேன். திருமுழுக்கு அபிஷேகத்தில் நான் ஒவ்வொருவரும் மாற்றிக்கொள்ளப்பட்டோம். ஏன்னா இங்கிருந்து இந்தியன் சாமி சொன்னதான் சபகாரணம் சொன்னதான், அல்லலியா சொன்னதான், அப்படி இல்லை. இயேசுவால் அந்த தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அபிஷேகம் பெற்ற நான் ஒவ்வொருவரும் மகனோ மகளோ ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நற்செய்தியின் நெருக்கமான விசுவாசத்தோடு அறிவிக்க நான் கடப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்காக என் உயிரை கொடுக்கக்கூடிய நான் துணிவோடு பறைசாற்றக்கூட நான் துணிவேன் இந்த கிறிஸ்துவுக்காக. இதுதான் இந்த ஒரு பாவி பெண் செய்த வேலை. என்னுடைய 14 வருஷ புத்துவத்தில்
நிறைய விஷயத்தை நான் எழுதி வச்சுக்கணும் இருக்கிறேன். இந்த வாழ்க்கையில பரலோகப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளின் நீர் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருட்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகளருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே பவனியாக வளம் வந்து கொண்டிருக்கிற வேளைகளிலே ஆண்டவர் இயேசுவிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த பாவி பெண், இரத்தப்போக்குள்ள பெண் ஆண்டவரை தொட்டால் நான் நலமடைவேன் என்று நம்புகின்ற வேளைகளிலே அவள் வல்லமை பெற்றது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனிலே முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக கஷ்டங்களோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கின்ற வேளைகளிலே எங்களுடைய எல்லாவிதமான வேண்டுதல்கள், தேவைகளை அனைத்தையும் நாங்கள் ஒன்றிணைத்தவர்களாகும். இந்த ஆண்டவரினால் மட்டுமே எங்களுக்கு வாழ்வை கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், கண்ணீரை போக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரை நாங்கள் உற்று நோக்கியவர்களாக ஆண்டவர் இயேசு பவனியாக எங்கள் மத்தியிலே பலம் வந்து கொண்டிருக்கின்ற வேளைகளில் அந்த ஆண்டவருடைய ஆசிரியையும் அருளையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள சுந்தரம் ஆச்சரிப்புகளிலே பங்கெடுப்போம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் உம்மை போற்றுகின்றோம்.
இயேசுவே மரியாளின் மைந்தனே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே நோயாளிகளை குணப்படுத்துபவரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே